வணக்கம்மா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் அத்தியாயம் 4 ஏற்கனவே பாதி நம்ம முடிச்சிட்டோம். போன கிளாஸ் இர் அதாவது கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ் எப்படி போகணும்னு சொல்லி நம்ம அந்த சாப்டர் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அந்த லெசன்ஸ் உள்ள எல்லாமே முடிக்க சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போது அந்த லெசனில் பேஜ் நம்பர் 19 சீனிவாச ராவ் புக்கில் பேஜ் நம்பர் 19 அதில் ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நடத்த போகிறது வந்து எக்ஸாம்பிள் உள்ள எடுத்துக்காட்டு வேர்ட்ஸை தான் நீங்கள் வந்து 5 லைன்ஸ் எழுதணும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பயிற்சியில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து அதே மாற்று உருவங்கள் ரேர ஹே ஷே நம்ம ரேர மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹே வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் நல்லா கவனிங்கம்மா. ஸ்டார்டிங் என்ன செய்யணும், நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து ஹே வரும். அப்படி ஹே வர்றது அலோன்னா என்னென்னா தனித்து வந்தால், தனியாக அந்த ஸ்ட்ரோக் மட்டும் வந்தால், ஹேங்கிற ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் வச்சு வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலே இருந்து கீழே எழுதணும். மேலேருந்து கீழே எழுதுகிற ஹேவை என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்காங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து ஹே வரணும். அந்த ஹே வந்து எப்படி இருக்கணும், தனித்து நின்றால் நம்ம என்ன செய்யலாம், மேலேருந்து கீழே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். இப்போ ஆ ஹா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது கோடுன்னு நினச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கே என்ன வருது, வவ்வல் வந்துட்டா. வவ்வல் வந்து ஹேங்கிற ஒரு ஸ்ட்ரோக்கு தான் இருக்குது. அப்போனா என்னது, அது தனித்து இருக்குது. ஹேங்கிற ஒரு ஸ்ட்ரோக்கு தான், அதோட வேறு எதாவது ஸ்ட்ரோக் வருதா, வரலை. அப்போனா நம்ம என்ன செய்யணும், அதை வந்து கீழ் நோக்கி எழுதணும். அப்போது ஆவோட ஹே வந்து சேரும்போது நம்ம முன்னாடி படிச்சுக்கோம். ஆவோட பேச்சன் தான் ஆ இந்த தசை, ஆவோட ஹேச்சன் தான் இந்த தசை. நம்ம ஒரு 2 சாப்டர் முன்னாடி படிச்சிருப்போம். அப்போது இந்த ஆவோட ஹே சேரும்போது நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஆ ஃபஸ்ட்டு பிளேஸ்னால அபோவ் த லைன். ஆ ஹா ஆன்னு இல்லை, ஆ ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரோக். புரியுதாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இப்படி போடுற ஸ்ட்ரோக்கை தான். இதோட ஹே சேர்ந்தால் நம்மளுக்கு எப்படி சேரும், இப்படி சேரும். ஆஹா. ஓகேவா? அடுத்து 2வது ரூல் பாருங்கள். 2வது ரூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹேவுக்கு அப்புறம் கேஸ்டோக்கோ மேஸ்டோக்கோ லேஸ்டோக்கோ, இந்த லேஸ்டோக் வந்து கீழேருந்து மேலே போகிற லேவாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ படிக்கும் போது கீழேருந்து மேலே போகிற லே படிக்கும், இன்னும் போக போக மேலேருந்தும் கீழே லே வரலான்னு படிப்போம். ஓகேவா? அதனால சொல்கிறேன், கீழேருந்து போகிற லே வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேலேருந்து கீழே போகிற ஹேவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். ஹா இ கி, ஹா கி. அப்போது கேக்கு அப்புறம் கேனா கே மேலேன்னு தான் வரணும் இல்லை, அதோட ஃபேமிலி எதுனாலும் வரலாம். ஓகேவா? கே இக்கு, கே கா கே கி, குக்கு கே கே கை கோ கோ கவு, அந்த மாதிரி எதுனாலும் வரலாம். அப்போது இக்கோட ஃபேமிலி வந்தனால நம்ம என்ன செய்யணும், மேலேருந்து கீழே போடுற இதை தான் என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது இது கோடுனா என்னது, நம்மளுக்கு ஹா அபோவ் த லைன் ஃபஸ்ட்டு பிளேஸ். அப்படி தானே ஹா இக்கி. சரியா? அப்போது ஹா இக்குக்கு ஸ்ட்ரோக் கிடையாது, கீக்கு ஈ வவல் 3rd பிளேஸ், ஹாக்கி. ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஹல்வான்னு வச்சுக்கோங்க. அல்வாங்கிறது வேற, ஹல்வாவில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். சரியா? அல்வாங்கிறதுல ஃபஸ்ட்டு இல்லு வருது. ஓகேவா? இல்லு வந்து இது மேல் நோக்கி தான் நம்ம எழுதுகிற இல். அப்போது இது வந்தால் நம்ம டவுன்வர்டு யூஸ் பண்ணோம். ஹேங்கிறது என்ன இருக்குது நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு பிளேஸ். அப்போது அபோவ் த லைன் ஹே இல் வா. ஹே சொல்லி எழுதுங்க. புள்ளி வச்சது என்னது, இல்லுன்னு வாசிப்போம், இது இவ்வுன்னு வாசிப்போமா. இவ்வோட ஆ ஃபஸ்ட்டு பிளேஸ். அப்போது இவ்வா இப்படி சொல்லி எழுதுனா தான் நம்மளால் எழுத முடியும். ஓகேவாம்மா? சரி. இப்போது 3வது ரூல் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து ஹே வந்தா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னால் ஏற்கனவே முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். என்னெல்லாம் இப்படி படுக்கை கோட்டில் வரும்ல, இதெல்லாம் என்னது, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ். சரியா? இப்போ இந்த படுக்கை கோடு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்னால் என்னென்னு தெரியுதுல, தமிழில் வந்து படுக்கை கோடு அப்படிம்போம். இதுக்கு பின்னாடி என்ன வந்தால், ஹே வந்தால் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டவுன்வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவாம்மா? டவுன்வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். மாஹின்னு கொடுப்போம். இதுக்கு ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்க. மாங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸ், ஆ வவல் அபோவ் த லைன், இதெல்லாம் தெரியும். ஆனால் இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் அப்புறம் வருது. அப்போ என்ன செய்யணும், மா ஹீயை அப்படியே போட்டுக்கலாம். மா ஹி.
ஓகேவா? உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இதை நீங்கள் போக போக எப்படி படிப்பீங்க அப்படின்னா, இதை வந்து உள்ளாக்க இப்படி ஒரு வட்டம் வந்தால் அதை சேன்னு படிப்போம். அது குழப்பிடக்கூடாதனால ஒன்றும் இல்லை, இதை மேலாக்க இப்படி போட்டிருப்பாங்க. புரியுதா? மாகி. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன் இப்படி போடலன்னா இதுக்கு இதுதான் அர்த்தம். வளைவு கோட்டில் உள்ள வட்டம் வந்தால் நம்ம சேன்னு படிப்போம். அதை குழப்பிடக்கூடாது. அப்போ இதை வந்து நம்ம இப்படி எழுதணும்னா எப்படி படிப்போம்னா மேச இது இச்ச அப்படின்னு படிப்போம். அப்போ இது குழப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க, தனியாக தெரிறதுக்காக ஹேவை மேலாக்க கொண்டு கீழே வராங்க. ஓகேவா? அப்போனா இதில் என்னது மாகி அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. மீதி எழுத்து அது போக உங்களுக்கு ஃபுல்லாகவே என்னன்னா இது போக, அதாவது அதையும் ஒரு ரூலாக வச்சுக்கோங்க. ரிமைனிங் பார்ட்னா என்னது, இதை போக இந்த ரூலே வந்து எதுவுமே இது பண்ணலை அப்படின்னா கீழே இருந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நார்மலாக என்னது, இதில் எதுவுமே ஒத்து போகல அப்படின்னா என்னது, ஹானின்னு வச்சுக்கோங்க. ஹானி வந்து ஹா வந்து என்னது, ஆ வவல், ஆ ஃபஸ்ட்டு பிளேஸ். அப்போ இதில் எந்த ரூலுமே இது ஒத்து போகாது. அப்போ நம்ம வாட்டில் கீழேருந்து மேலே போட்டுக்கலாம், ஹா நீ. ஓகேவாம்மா? இதில் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். ஆஹா, ஓஹோ, ஹாக்கி, ஹேமலதா, ஹல்வா, மாஹி, பாஹி, ஹானி, ஹர்த்தால் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் 5 தடவை எழுதணும். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரூலு, ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து ஹே வந்தால் அந்த ஹே தனியான ஸ்ட்ரோக்கில் வந்தால் மேலேருந்து கீழே யூஸ் பண்ணணும். ஹேக்கு அப்புறம் மேல் நோக்கி இருந்தால் அதுவும் ஹே தான். ஹரிசானல் படுக்கை ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஹே வந்தாலும் மேலேருந்து கீழே தான். மீதி எல்லாமே என்ன தான், கீழே இருந்து மேலே எழுதிக்கலாம். ஓகேவாம்மா? இதான் வந்து என்னது ஹேக்குள்ள மாற்று உருவங்கள். நம்ம ரேக் எப்படி படித்தோமோ அந்த ரூல்ஸ் வேறு, இந்த ரூல்ஸ் என்னது வேறு. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக நீங்கள் பாருங்கள். இப்போது இது எப்படி வாசிப்பீங்க நீங்கள், இக்குன்னு தான் வாசிப்போம். அப்படி தானம்மா? இது எப்படி வாசிப்போம் நம்ம, இதுவும் இக்குன்னு தான் வாசிப்போம். அப்படி தானே? அப்போது சவுண்டு வைஸ் இது வந்து என்னது நம்மளுக்கு சேம். இதுவும் இக்கு இதுவும் இக்கு. அப்படி தானே? சவுண்டு வைஸ் நம்மளுக்கு இது சேமாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவும் இக்கு தான், இதுவும் இக்கு தான். அப்படி தானே? அப்போது நீங்கள் இந்த இக்கு யூஸ் பண்ணுறதோட நம்ம காதில் இக்குன்னு சில வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், அதுக்கு இந்த இக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க. அதாவது இப்போ அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மோஹி அப்படின்னு வாசிக்காங்க. அது நீங்கள் இந்த ஹீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதாவது அதே இதில் போய் நான் வந்து ஹாக்கிக்கு வந்து நல்லா கொஞ்சிக்கோங்க, ஹாக்கிக்கு இந்த ஹா தான் வரும். இதில் போய் நான் காக்கின்னு போடுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அர்த்தமே மாறிடும். காக்கினா காக்கி உடை, ஹாக்கினா ஹாக்கி விளையாடுறது. இந்த இடத்துல மாற்ற முடியாது. பொருள் மாறா இடத்தில் மோகி, இந்த மோகியும் ஒன்று தான் ஒரு பேர், இந்த மோகியும் ஒன்று தான். அப்படி தானே? இதுக்கு பொருள் வந்து ரெண்டுமே சவுண்டு மட்டும்தான். அப்போது இந்த கீ போடணுன்னா நம்ம கீழேருந்து மேலேயா மேலேருந்து கீழேயான்னு யோசிப்போம். அதுக்கு பதிலாக இந்த கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நார்மலாக மோகி இப்படி போட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. புரியுதாமா? அதாவது இந்த ஹே போடுற இடத்துல பொருள் மாறாமல் இருந்தால் அதுக்கு நம்ம இந்த ஹேவே போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை கூட ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரூலாக கொடுத்துருக்காங்க. ஹேங்கிற இது பொருள் மாறவில்லை என்றால் இதுக்குள்ளே ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம். கீங்கிறது கேனா கேவோட ஃபேமிலி. ஓகேவா? இந்த மாதிரி. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே இது இன்னொரு ரூல் கொடுத்துருக்காங்க. இக்கு, இதுவும் இக்குன்னு தான் வாசிப்போம். இது எப்படிமா வாசிப்போம், இதுவும் இக்குன்னு தான் வாசிப்போம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நான் இதுவும் இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வர்ற இடத்துல இது வந்தால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போது இக்கு வர்ற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இக்குக்கு நம்ம ஸ்ட்ரோக்கே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் சவுண்டு வந்து இக்கு தானே, அப்போ இந்த இக்குக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. அது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இக்கை வந்து நம்ம எழுதும்போது நம்மளோட கன்வீனியண்ட்டை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த இக்குக்கு வந்து என்னது, இந்த இக்கோட ஸ்ட்ரோக்கு போட்டுக்கோங்க. என்ன கீழேருந்து மேலோ மேலேருந்து கீழோ, இது ரெண்டுமே கன்வீனியண்ட்டை பொறுத்து எழுதிக்கலாம். அக்து அப்படின்னு வரும்போது நல்லா கவனிங்க. ஆங்கிற ஸ்ட்ரோக்கு அப்போதலை. அப்போது ஆவோட நான் வந்து என்ன பண்ணுறேன், இக்கு சேர்க்கும் போது என்னது, ஆவோட கே வரும்போது என்ன செய்யணும், கீழேருந்து மேலே போகிறதுல இப்படி தான் வரும், வவ்வல் தான். அப்போ சரியா? அப்போது ஆ இக் து. சரியா? அடுத்தது பாருங்கள், எக்கு. நீங்கள் அக்து வந்து என்னென்னா நம்ம அப்படி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும் அக்து.
அக்து இப்படியும் வரும், இல்லைன்னா இப்படி 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 வரும். இது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அது கன்வீனியண்ட்டாக இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த கீழேருந்து மேலே போகிறதுல வந்தால் இப்படி தான் போடணும். நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், படிக்கலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. எக்குங்கிறது என்னது, வந்தால் எக்குங்கிறது இப்படி போட்டுக்கலாம், இக்கு. சரியா? அவங்க வந்து எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா எக்கு இக் ஊ எக்கு. நீங்கள் இப்படி வச்சாலும் சவுண்டு ஒன்று வரும். இதுவும் கரெக்டு தான். சரியா? உங்களுக்கான இதை தான் வந்து எனது புக்கில் இது வந்து இல்லை எனக்கு இதுதான் குழப்பாதுன்னா இதே யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கில் ஆனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும், அவங்க என்ன பேசிக்கில் போட்டிருக்காங்கன்னா சவுண்டு, ஷார்ட்னாலே சவுண்ட் பேசிக்கில் கொடுத்துருப்பாங்க. இக்கு ஊ தானே, இது இக்கு எக்கு அப்படின்னு தான் வாசிப்பீங்க. இதுவும் இக்கு இக்கு ப்ளஸ் கூ அப்படின்னு நம்ம வாசிப்போம். அவங்க டேரெக்டாக ஊ போட்டாலே அந்த சவுண்டு வருது போட்டிருக்கேன். இது குழப்புதுன்னா இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? சரி, இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு அப்படின்னா மாற்று உருவங்களான நம்மளுக்கு ஹேவோட சாப்டர் படித்தோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கோம், இந்த இக்கை கம்பேர் பண்ணும்போது பொருள் மாறலை அப்படின்னா இந்த இக்குக்கு பதில் இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இக்கோட இந்த இக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த இக்கு வந்தால் இந்த இக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கன்வீனியன்ட்டை பொறுத்து கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு படித்தோம். சரியா? அடுத்த டாபிக் நல்லா கவனிங்க. லட்சுமிக்கு வர சூ சே எப்படினாலும் சொல்லிக்கலாம். சரியா? லட்சுமிக்கு வர சே சூ எதுனாலும் சொல்லிக்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே எதுனாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நல்லா கவனிங்க. இதோட சவுண்டு நான் ஏற்கனவே ஸ்ட்ரோக் சொல்லி கொடுக்கும்போதே சொல்லிட்டேன். இதோட சவுண்ட் இச்சேங்கிற சவுண்டும் இதில் என்ன செய்யும், வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது, ஸ்டார்டிங்கே இதை வந்து படிச்சுக்கோங்க. மாதிரியே தான் ஓரளவு வரும். ஸ்டார்டிங்கே என்னது, வவ்வல் வந்து வந்தாலும், ஸ்டார்டிங் வவ்வல் வந்து என்ன செய்யணும், ஷூ வந்தாலும், ஸ்டார்டிங் வவ்வல் வந்து ஷூ வந்தாலும் என்னது, அது அலோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனித்த அந்த ஸ்ட்ரோக் மட்டும் வந்தால். சரியா? நல்லா புரியுதா? தனித்த அந்த ஸ்ட்ரோக் ஹச்சுன்னா இங்கிலீஷில் தான் அது ஹச்சுன்னு நான் சொல்கிறேன். ஹேக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே இதுதான் வரும். ஸ்டார்டிங் வவ்வல் வந்து ஷே வந்தால், அதுவும் அலோனாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே இது தான் நான் சொல்லியிருக்கேன், மேலேருந்து கீழே யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆட்சி. அப்போது ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்துருக்கு. இச்சா வந்து நான் என்ன சொன்னேன், இதே சவுண்டு ஷேக்குள்ள சவுண்டு. அப்போ இச்சா வந்தால் என்னது, இச்சி அப்படின்னா வவ்வலில் முடியுது. அப்போ தேர்ட் பிளேஸ் சி. ஆங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால அபோத லைனில் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து சில பேர் என்ன மேம் வந்து இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா அது வித்தியாசமாக வரும், அதனால் சரித்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே இதில் ஆவை சரித்து இப்படி போட்டிருப்பாங்க. அதுவும் என்ன தான், ஆட்சி. இன்னொன்று வந்து ரெண்டாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே தாம்மா, அதாவது ஷேக் அப்புறம் இந்த லே வந்து கீழேருந்து மேலே போகிற லேவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மேலேருந்து கீழே போகிற ஷேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், ஷமிங்கிற ஒரு வார்த்தை, ஷேங்கிறது வவ்வல், மேக்கா அடுத்து ஷேக்கு அப்புறம் மே இருக்குது. அப்போ என்ன செய்யணும், கீழே யூஸ் பண்ணணும். அப்போ ஷேங்கிறது என்னது, above the line first place. ஷே மீல இருக்கனால தேர்ட் பிளேஸில் புள்ளி வைக்கணும். ஓகேவாம்மா? இப்படி தான் வைக்கணும். அடுத்து மூணாவது ஒரு ரூல் சொல்கிறாங்க. மூணாவது ரூல் வந்து முக்கியமானது, வாகாக கருதி எழுதலாம். வாகுடன் எழுதுவது. வாகுடன் எழுதுறதுன்னா கன்வீனியண்ட்டை பொறுத்து எழுதுறது. இங்கிலீஷில் கன்வீனியன்ட், தமிழில் வாகு. வாகுக்காக, வாகுக்காகனா நம்ம கீழேருந்து மேலேயோ மேலேருந்து கீழேயோ போட்டுக்கலாம். இந்த கன்வீனியண்ட்டை பொறுத்து எல்லா சாப்டர்லையும் இந்த கன்வீனியண்ட்டை பொறுத்து எழுதுறது எப்படி மேம் கண்டுபிடிக்கணும், எழுத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கமாக வருமே ஒழிய இதை வந்து நீங்கள் வந்து படிக்க முடியாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், காட்சிங்கிறது, காங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸ் அபோவ் த லைன். அப்போ நான் இப்படி எழுதும்போது நான் இப்படி ஈஸியாக எழுதுனா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இச்சால வவ்வல் தேர்ட் பிளேஸ். இன்னொன்று நல்லா கவனிங்க, இப்படி போட்டு இப்படி வளைக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி இப்படி ஒரு கோடு போட்டாலே அதில் என்ன வருதுன்னு அர்த்தம், ஷே வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து நல்லா கவனிங்க, மீனாட்சி. மீனாட்சி. ஓகேவா? இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, மீனாட்சி ஃபுல்லாகவே வாகுக்காக நம்ம எழுதுகிறோம். இதில் மோஸ்ட்லியாக வாகுக்காக எப்படி தான் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, மோஸ்ட்லியாக
கீழ் நோக்கி வராதுன்னு அவங்க போடல, மோஸ்ட்லி வந்து கீழே இருந்து மேலே வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அதாவது நல்லா கவனிக்கணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த இதையும் எழுதிக்கோங்க. ரிமைனிங், இந்த ரூல்ஸ் ஆஃப் ரிமைனிங்னாலே நான் போன தடவை சொன்னேன்ல, அந்த மேலே உள்ள 2 இதையும் ஃபாலோ பண்ணாமல் ரிமைனிங் வர்றது அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எழுதுறது மோஸ்ட்லி எப்படி தான் வரும், கீழே இருந்து மேலே தான் வரும். இப்போ மீனாட்சிங்கிறது மீ வந்து எனக்கு 3rd பிளேஸ், மீனாட்சி. சரியா? மீனாட்சி. இந்த மாதிரி நம்மளுக்கு எழுதணும். இதே மாதிரி தான் என்னமா இந்த சாப்டரில் உள்ள எல்லா எக்ஸாம்பிளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 லைன் எழுதணும். ஓகேவா? திருப்பி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஹேக்கு வந்து அதே ரூல் தான். ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து ஷே வந்து அது தனித்து நின்றால், அதாவது அந்த ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் இருந்தால் கீழேருந்து மேலே. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஷேக்கு அப்புறம் கே மே லே வந்து மேல் நோக்கி போகிற லேக்கு மட்டும் இதை தொடர்ந்து வந்தால், ஃபாலோ ஆகி வந்தால் அதுக்கும் மேலேருந்து கீழே போடுற இது யூஸ் பண்ணிக்கலாம். 3வது, இந்த 2 ரூலும் ஃபாலோ ஆகாத இடத்துல ரிமைனிங்க்கு நீங்கள் கீழேருந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று கன்வீனியன்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், கீழேருந்து மேலே சில இது இந்த ரூல்ஸ் வந்தாலும் சில நேரம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணுற இது எல்லாமே மோஸ்ட்லி ஓரளவு இப்படி தான் இருக்கும், கீழேருந்து மேலே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவாம்மா? இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. பயிற்சி வந்து நம்ம நேரத்தையே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த அத்தியாயம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஈருயிர்கள். இந்த சாப்டரில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் வேணும், கைடன்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம ஸ்டாஃப் நடத்துகிறாங்க, நீங்கள் அவங்க இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். வாட்ஸ்அப் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். வேறு எந்த டவுட் வந்தாலும் நம்ம லைவில் வாங்க, 6 to 7 ஈவினிங்கும் 1 to 2 ஆர் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி உள்ள டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். இன்னும் நான் சொல்லிட்டேன், இப்படி ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் யூடியூப் பார்த்தே படிச்சிருக்கணும், தாராளமாக படிங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. இதில் சொல்லிக் கொடுக்க தான் அவங்க ஸ்டாஃப்ஸும் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இல்லை கைடன்ஸ் வேணும், நான் ஒருத்தர் கண்ட்ரோல் கீழே தான் நான் எழுதணும், அப்போ தான் வந்து நான் கரெக்டாக ஹோம்ஒர்க்லாம் முடிப்பேன், கரெக்டாக எனக்கு ஹோம்ஒர்க் செக் பண்ணணும், வைக்கணும், கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கைடன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா? தேங்க்யூ ஆல்.